இப்போ முதல் மாதமாக சித்திரை மாதம், சித்திரை மாதங்கிறது மேச ராசியில் விழுகுது. அப்போது இந்த சித்திரை அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமிங்கிறது எவ்வளோ அற்புதம் தெரியுங்களா? முதல் மாதம் தொடக்கம், மேச ராசி எல்லாமே ஃபஸ்ட்டு முதல் அப்படிங்கிறது முதல் இடம் என்பது சித்திரை. அப்போ இந்த சித்திரை மாசத்துல யார் அவதரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன். இப்போ சித்ரா பௌர்ணமி யாருக்கு கொண்டாடுறோம்? சித்திரகுப்தனுக்காக நம்ம கொண்டாடுறோம். அப்போ இந்த சித்திரகுப்தனுடைய அமைப்பே என்ன? யமதர்மராஜா, எனக்கு வேலைப்பளு அதிகம், எனக்கு ஒரு துணை வேண்டும், ஒருவர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஏதாவது பண்ணுங்க, என்னால் இந்த தொழிலை ஒருத்தனாக பார்க்க முடியல. அப்போது சிவபெருமான் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை, இனிமேல் தான் உனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நம்ம அவதரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பராசக்தியும் சிவனும் நினைத்து காமதேனுவின் வயிற்றில் பிறந்தவர் தான் சித்திரகுப்தர். அப்போ இந்த சித்திரகுப்தர் காமதேனு வயிற்றில். அப்போ காமதேனு யாருக்கெல்லாம் அதிபதினா அனைத்து தெய்வங்களையும் தனக்குள் அடக்கி வைக்கக்கூடியது. அப்போ அதில் உத்தமமான புனிதமான ஒரு தெய்வீகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும் பால். அப்போது கலப்படம் இல்லாத ஒரு பால், அதுதான் தாய்மை. அப்போ அந்த தாய்மையில் வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு பால் ஊற்றுறது ஒரு கலப்படம் இல்லாத ஒரு தெய்வீக சக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கும்? காலத்தை மாற்றி அமைக்கக்கூடியது. சித்திரகுப்தனுக்கு என்ன ஒர்க் இருக்குங்க? அவர் இவருக்கு இந்தந்த பிரச்சனையில் சிக்கியிருக்காரு, இந்த கர்மாக்கள் இவருக்கு இருக்குது, அதன்படி இவருக்கு நல்லது கெட்டதை நம்ம சரிவிகிதமாக கொடுக்கணுங்கிறது தான் சித்திரகுப்தனுடைய வேலை. அப்போ அவர் காமதேனுவ தாயாக இருக்கும்போது அவருக்கும் நிறைய தாயுள்ளம் இருக்குது, நிறைய விஷயங்களை மன்னிப்படையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ நம்மளுக்கு அதனால தான் நம்ம செய்த தவறுகள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தீரும்னு சொல்கிறாங்க. பாவங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம அறியாமல் செய்த பாவங்கள் இதெல்லாமே தீந்துருன்னு சொல்கிறதுக்கு தான் பழைய ஆலயங்களாக நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அப்போ சித்திரை மாதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா சித்திரகுப்தன் அவதரித்த நாள்.